ஹாய் அஸ்ஸலாமு ஸோ பிகினர்ஸ் லெவல் ப்ளவுஸ் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூ சீரீஸ் தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன மெஷர்மெண்ட் என்னென்ன பார்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதாவது ஒரு சாம்பிள் ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸ் எப்போதுமே நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சாம்பிள் ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அது கிராஸ் பீஸா இல்லை வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஸ்ட்ரைட் கட் அப்படின்னா உங்களோட த்ரெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் இருக்கும். இதே கிராஸ் வைஸ் அப்படின்னா உங்களோட லைன்ஸ் எல்லாமே ரொம்ப கிராஸ் வைஸாக இருக்கும். ஸோ கிராஸ் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் பீஸு, ஸ்ட்ரைட் அப்படின்னுச்சுன்னா ஸ்ட்ரைட் கட்டோட ப்ளவுஸு. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன டைப் ஆஃப் த ப்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களோட மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக உங்களோட ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயுமே வந்து இந்த ஹார்ம் ஹோல் கிட்ட நிறையா பேருக்கு ஸ்டிங்க் ஆகும். ஸோ அதெல்லாமே நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டிங் மெஷர்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஓப்பன் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், கரெக்டான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு மெஷரிங் டேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷரிங் டேப் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பிளாஸ்டிக் டைப்பில் இல்லாமல் லெதர் டைப்பில் இருக்கணும். ஸோ ஒன் சைடில் வந்து இன்ச்சஸும் அனதர் சைடில் சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்ச்சஸ், இது எல்லாமே வந்து சென்டிமீட்டர். நீங்கள் மெஷரிங் டேப்பு வந்து ஸ்டார்டிங் அந்த சில்வர் டைப்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு 1 இன்ச்சஸ் வரும். ஸோ எல்லா மெம்பர்ஸுமே அந்த சில்வர்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. ஸோ ட்ரூவான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த சில்வர்லேருந்து இருக்கிறது தான். ஸோ மெஷர்மெண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா 1/4 சொல்லுவோம். இந்த மிட் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு அண்ட் லாஸ்ட் லைனுக்கு 2 லைன்ஸுக்கு பிஃபோராக இருக்கிறது பார்த்திங்கன்னா 3/4. ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மெஷர்மெண்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மெஷரிங் டேப் ரீடிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எடுக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் லென்த் ஆஃப் த ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கணும். ஸோ எல்லா பார்ட்டுக்குமே சுடிதார் எது இருந்தாலுமே உங்களோட ஃபுல் லென்த் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஷோல்டர் மிட்லேருந்து உங்களுக்கு எது வரையும் லாஸ்ட் எட்ஜ் ஃபினிஷிங் எப்படி இருக்கோ அது வரையும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ நல்லா இழுத்து, அதாவது உங்களோட ப்ளவுஸை நல்லா புல் பண்ணி இழுத்து எங்கேயுமே ஸ்டிங்க் இல்லாமல் எடுங்க. ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ளே உங்களோட டேப்பை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அது மாதிரி கிராஸாவோ இல்லை வந்து ரைட் ஆர் லெஃப்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இழுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இங்கே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸாலாம் எடுக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து 15.5 வருது. ஸோ நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டர். ஸோ இதை வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் அப்படிம்போம். ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்மளுக்கு ஷோல்டர் ஸ்லோப்போட பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் படி பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப்பு, நெக்கு வித்து ஃபுல் ஷோல்டர், இந்த மாதிரி 3 பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம 3மே அட் அ டைமில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் இதில் காமிக்கிறேன். ஸோ ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட நெக்கு டெப்த்து, அதாவது நெக்கு வித்து வந்து எங்கே முடியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன நான் லாங் சைஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணி இங்கே கார்னரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஸ்கேல் அப்படியே ஹோல்ட் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ ஸ்கேலை வந்து சேஞ்ச் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு ஹார்ம் ஹோல் அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்கேல் எட்ஜ் இருக்கு இல்லையா அது வரையும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேல் என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம இங்கே நெக்கோட வித்தை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதாவது சாம்பிள் ப்ளவுஸில் கட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து எது வரையும் கிளாத் முடியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது எக்ஸாக்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட வித்து இருக்கு இல்லையா கீழே, ஸோ அந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணுறது. ஸோ இப்படி கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டான வேல்யூவை கொடுக்காது. ஸோ அதனால தான் ஸ்கேலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு ஸ்கேல் இல்லாமல் நம்மளால் தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபுல் ஷோல்டரை நம்ம எடுக்கணும். ஃபுல் ஷோல்டர் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் இருக்கக்கூடிய ஃபுல் ஷோல்டர் எடுக்கணும். அந்த ஷோல்டருக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன வரும், நெக்கோட வித்து வரும், அதாவது நெக்கோட அகலத்தை வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஷோல்டர் ஸ்லோப் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இவ்வளோ 2.5 அது ஷோல்டர் ஸ்லோப்புங்கிறது ஹார்ம் ஹோல் கர்வ் லைன்லேருந்து உங்களோட ஷோல்டர் ஃபுல்லாக இருக்கிறது தான் 2.5. இந்த பாயிண்ட் தான் 2.5. ஃபுல் ஷோல்டர் வந்து 5.2. ஸோ இதில் பிட்வீன் கேப்பில் எனக்கு நெக்கு வித்து மட்டும் தெரியல. ஸோ இதை நான் வந்து தனியாக கூட நான் எடுக்கலாம். நெக்கு வித்து மட்டும் நான் இப்போது இப்படி எடுக்கலாம். ஸோ
ஸோ ஸ்கேல் கொஞ்சம் கிராஸாக இருக்குது, ஸ்கேலை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.7 வருது. ஸோ இப்படி எனக்கு தனியாக நெக்கு வித்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் தனியாக எடுத்துக்கலாம், நெக்கு வித்து தனி அண்ட் ஃபுல் ஷோல்டர் தனி. ஸோ இப்படி தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு தனித்தனியாக எடுக்கக்குள்ள உங்களோட நெக்கு வித்து வந்து கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா படி பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல் ஷோல்டர் மைனஸ் ஷோல்டர் ஸ்லோப் ஈக்குவல் டு நெக்கு வித்து. ஸோ நெக்கு வித்தை வந்து தனியாக நம்ம எடுக்கக்குள்ள ஸ்கேல் யூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார்முலா படி பண்ணுறேன். ஃபுல் ஷோல்டர் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நெக்கு வித்து வரையும் ஸ்கேல் வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் மைனஸ் ஷோல்டர் ஸ்லோப் மட்டும் எடுக்கிறது. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா 2.7 வருது. ஸோ இப்போ நம்ம 2.7 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கக்குள்ள ஸ்கேல் கொஞ்சம் கிராஸ் ஆகலாம், இல்லை கிராஸ் ஆகாமலும் இருக்கலாம். நீங்கள் 1 பாயிண்ட் கூட மிஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக 1 பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் ஸ்லோப்பை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த 2.7 நெக்கு வித்து. ஓகேவா? ஸோ கரெக்டாக எனக்கு ஃபார்முலா படி எனக்கு 2.7 வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் கரெக்டாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது ஃபுல் ஷோல்டர், இந்த ஃபுல் ஷோல்டர் இந்த ஷோல்டர் ஷோப் மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ 2.7. ஓகே, நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் உங்களோட பேக் நெக்கோட ஹைட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது, இந்த நெக்கோட வித்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அங்கே ஒரு ஸ்கேலை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே உங்களோட ஸ்கேல் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லென்த்தோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட ஷோல்டர் அந்த லைன் ஸ்டார்டிங் லைன்லேருந்து கரெக்டாக உங்களோட டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. எனக்கு 7 வருது. இதுதான் வந்து பேக் நெக்கோட ஹைட்டு. அண்ட் தென் இப்போது ஹார்ம் ஹோல் கர்வ் இருக்குது. அண்ட் தென் ஹார்ம் ஹோலோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹார்ம் ஹோல் கர்வ் வந்து இங்கே ஒரு கர்வாக போகுது இல்லையா, அதான் ஹார்ம் ஹோல் கர்வ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ம் ஹோல் ஹைட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அது எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹார்ம் பிட் இருக்கு இல்லையா, அதாவது ஹார்ம் கர்வ் ஃபினிஷ் பண்ணுற இடம். ஸோ அந்த ஹார்ம் பிட்டு கிட்ட உங்களோட ஸ்கேலை லைனாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லைனில் நீங்கள் மெஷர்மெண்ட், அதாவது லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நல்லா உங்களோட டேப்பை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட ப்ளவுஸும் நல்லா நீட்டாக, ரொம்ப மேலே அப்வர்ட்ஸில் பார்த்துருக்கக்கூடாது. உங்களோட ஸ்லீவு நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதே லெவலில் தான் இருக்கணும். ஸோ இப்போ லென்த் மெஷர்மெண்ட் வந்து, அதாவது ஷோல்டர் லைன்லேருந்து கரெக்டாக அந்த ஹார்ம் பிட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலோட லைன் எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள், 6.5. ஸோ இந்த 6.5 தான் என்னோட ஹார்ம் ஹோலோட ஹைட்டு. ஸோ ஹார்ம் ஹோல் ஹைட் வந்து இந்த ஹார்ம் பிட்லேருந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோலோட கர்வோட ஹைட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஹார்ம் ஹோல் கர்வ் அப்படின்னா இங்கே ஒரு கர்வியராக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் லைனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறது ஒரு 1 இன்ச்சஸாக நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணிகிட்டே போகணும். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளால் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த ஹார்ம் பிட் கிட்ட நம்மளுக்கு நிறையா ஸ்டிங்க் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு எகெயின் நான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ச்சஸாக நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெஷர்மெண்ட். இது ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹார்ம் பிட்டுக்கிட்ட நம்மளுக்கு டைட்னஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து எக்ஸாக்டாக வைக்கிறதுக்கு நான் வந்து நெக்கை வித்து எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். அண்ட் தென் உங்களுக்கு ஹரிசாண்டலாக ஒரு லைன், அதாவது ஹார்ம் பிட்ல கீழே ஒரு ஹரிசாண்டலாக லைன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே எங்கே ப்ளவுஸ் முடியுதோ அந்த இடத்துல கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்தாச்சு. ஸோ செஸ்ட் ரவுண்ட்லேருந்து எல்லாமே பேக் பார்ட்டில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்கும். ஸோ அந்த 2 பார்ட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம பேக் பார்ட்டுக்கு எடுத்தாச்சு. ஸோ பேக் பார்ட்டில் இல்லாத மெஷர்மெண்ட் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எடுக்கக்குள்ளே எப்போதுமே ஹூக் சைடு கிட்ட நீங்கள் எடுங்க. ஸோ ஹூக் சைடு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நல்லா அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயுமே ஸ்டிங்க் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் பார்ட் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இது வந்து இங்கே லாக் போடுற சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஹூக் சைடு. ஸோ எப்போதுமே உங்களோட மெஷர்மெண்ட் எல்லாமே ஹூக் சைடில் தான் எடுக்கணும், இந்த சைடில் எடுக்கக்கூடாது.
ஸோ இது வந்து லெஃப்ட்டு. இதில் வந்து பட்டியும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம இதை பட்டி எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்போட நம்ம மெஷர்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்தவரையும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கே ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஸ்டிச்சஸ் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சைடில் மட்டும் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து பட்டியோட ஸ்டிச்சஸ் சைடு, இது பட்டியோட ஹூக் சைடு, அதுக்கு டாப்பில் இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹூக் சைடு. ஸோ ஹூக் இருக்கிறது வந்து ஹூக் சைடு, ஸ்டிச்சஸ் இருக்கிறது வந்து ஸ்டிச்சஸ் சைடுன்னு கண்டுபிடிங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல் லெங்த் எடுக்கக்குள்ளலாம் பட்டியை எடுக்கக்கூடாது. பட்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் மெஷர்மெண்ட் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ அந்த கப்போட அந்த பட்டியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ எப்போதுமே உங்களோட லெஃப்ட்டு ரைட் இதில் வந்து எந்த சைடில் உங்களுக்கு ஹூக் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்களோ அந்த சைடில் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஹூக் சைடு தான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் அதில் கிடைக்கும். ஸோ ஆப்போசிட் சைடு அதாவது லாக் சைடில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஃபோல்டிங்லாம் பண்ண தேவையில்ல. கரெக்டாக அந்த ஷோல்டரு ஹார்ம் ஹோல் இதெல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணி அது மாதிரி பேலன்ஸ்டாக ஃபினிஷ் ஆகணும். அதாவது பாட்டம் சைடும் பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஹூக் சைடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு ஹைட் எடுக்கணும். ஸோ பேக்கோட நெக்கு ஹைட்டு வேறு, ஃப்ரண்ட்டோட நெக்கு ஹைட்டு வேறு. ஸோ பேக்கில் ரொம்பவே டீப்பாக வைப்பாங்க, சில மெம்பர்ஸ் சேமாக வைப்பாங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் பொறுத்த வரையும் சேமாக தான் இருக்குது, சில மெம்பர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டோட நெக்கோட ஹைட்டும் சேம் ப்ராசஸ் தான். நெக்கு வித் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த ஸ்டிச்சஸ் மேலே உங்களோட ஸ்கேலை நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்டிச்சஸ் மேக் பண்ணுறதுக்கு டேப்பை யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் சைடோட ஹைட்டு அண்ட் ஹூக் சைடோட ஹைட்டு எடுக்கணும். ஸோ இந்த ஹைட் எடுக்கக்குள்ளே ஜஸ்ட் இந்த பார்ட்டோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு கீழே நம்ம போகக்கூடாது, இதுக்கு மேலே உள்ள மெஷர்மெண்ட். ஸோ இப்போ மேலே உள்ள மெஷர்மெண்ட்னால் அந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா பட்டியோட ஸ்டார்டிங், அது வரையும் எவ்வளோ லெங்த் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் ஹூக் சைடோட ஹைட்டு. ஸோ இது வந்து ஹூக் சைடு இது எங்கே இருக்கும் அந்த சைடில் நம்ம ஹைட் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக எடுக்கணும். ஸோ இப்போ அதே தான் இதிலே வந்து ஸ்டிச்சிங் சைடோட ஹைட் எடுக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து இந்த ஹாம்பிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறது அந்த பட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதோடய நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு 7 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டிச்சிங் சைடோட ஹைட்டு. ஸோ இந்த பட்டி பீஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது, இது நெக்ஸ்ட் எடுக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு சைட்லேயே வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இதில் ஒரே ஒரு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா கப்போட சைஸை நம்ம எடுக்கணும். இப்போ இங்கே கப்பில் பார்த்திங்கன்னா 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 டாட்டில் மிட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ளவுஸை டர்ன் பண்ணிக்கோங்க, ராங் சைடை மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இன்னும் எக்ஸாக்டாக தெரியும் உங்களோட அந்த 3 டாட். ஸோ 3 டாட்லேருந்து ஷோல்டர் மிட்டிலேருந்து அந்த 3 டாட்டை இப்படி லைக் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஷோல்டர்லேருந்து மிட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 3 டாட்டில் மிட்டு இருக்கணும். ஸோ இப்போ ஃபுல் லெங்க்த்தை நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்டிச்சஸுக்கு கீழே இருக்கக்கூடிய லைனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்டிச்சஸ் எடுத்திங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த ஷோல்டரோட மிட்டு அண்ட் தென் அந்த 3 டாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிட்டு அண்ட் தென் உங்களோட பட்டி. ஸோ இதில் வந்து ஃபுல் லெங்த் நம்ம எடுக்கணும். ஸோ ராங் சைடில் எடுக்கக்குள்ளே அந்த ஸ்டிச்சஸோட அந்த 1/2 இன்ச்சை எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லைனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை இப்படி தான் நீங்கள் அதாவது மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் மெத்தட் பார்த்திங்கன்னா டர்ன்லாம் பண்ணாமல் இதிலே நீங்கள் கப் ஷேப்லேருந்து கரெக்டாக எடுக்கலாம். ஸோ ஷோல்டரோட மிட்டுலேருந்து கப் சைஸோட மிட்டு அண்ட் தென் உங்களோட பட்டி. ஸோ கரெக்டாக 1 by 1 இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். இதுதான் வந்து சென்டரோட ஹைட்டு. ஸோ இது வந்து இந்த 3 டாட்ஸை மிடிலேருந்து பார்க்குறது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பட்டியோட மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த பட்டியோட வித்தை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் சைடு எடுத்துக்கோங்க. பாட்டம் ஸ்டார்டிங்லேருந்து எங்கே ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஃபினிஷ் ஆகிறது எனக்கு 8 வருது. இதுவே கொஞ்சம் மேலே கூட போணுச்சுன்னா 8.5. ஸோ அப்போ உங்களுக்கு எங்கே எடுக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சைடு ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துலேருந்து நம்ம எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே எடுக்கணும். கரெக்டாக பாட்டம் லைனில் எடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக 8 இருக்குது. ஸோ இதுலேயே நான் அடுத்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துடுறேன். இது வந்து ஹூக் சைடோட ஹைட்டு, அதாவது பட்டியோட ஹூக் சைட் ஹைட்டு. ஸோ
ஸோ கரெக்டாக எங்கே ஹூக் சைடு இருக்கோ அங்கே அந்த பட்டி எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே நான் எடுக்கிறேன். கரெக்டாக இதில் 4 வருது. ஸோ இதுதான் வந்து பட்டியோட ஹூக் சைடு. அதுவே வந்து ஸ்டிச்சிங் சைடு நம்ம எடுக்கணும். ஸோ அது இப்படியே இருக்கட்டும். ஸோ கிளாத்தை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது இங்கே நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பார்த்திங்கன்னா எங்கே பட்டி ஃபினிஷ் ஆகுதோ அங்கே நான் எடுத்திருக்கேன் 3. ஸோ இப்போது ஹோல் மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ பாட்டம் லைன் அண்ட் ஸ்டிச்சு சைடு ஹூக் சைடு எல்லா ஹைட்டுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கக்குள்ளே எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ். ஸோ ஸ்லீவில் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது, ஸ்லீவ் லெங்க்த்து, ஸ்லீவ் ஓப்பன் அண்ட் ஹார்ம் ஹோல் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லெங்த் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லெங்த் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹார்ம் ஹோல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து உங்களோட ஸ்லீவ் எங்கே கட் ஆகுதோ அது வரையும் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டிச்சிங் ஒன்று இருக்கும் ஒரு லைனு, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து ஃப்ரண்ட் சைடில் எடுக்கக்குள்ளே ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து எடுக்கணும். இதுவே உங்களோட ப்ளவுஸை வந்து ராங் சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் எல்லாமே விட்டுட்டு எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஸ்லீவோட ஓப்பன் எடுக்கிறோம். ஸோ ஸ்லீவோட ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்கோ அதை இழுத்து நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஷார்ட்டாக இருக்கும். ஓப்பன்னால் கொஞ்சம் நல்லா உங்களோட ஒரு ஃபிங்கர்ஸை விட்டு நீங்கள் இழுத்து அதில் என்ன மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோலோட மெஷர்மெண்ட். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் ஹார்ம் ஹோல். ஸோ அந்த ஹார்ம் ஹோல் லைனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுத்தாச்சு. அதாவது ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட லெங்க்த்து, ஸ்லீவோட ஓப்பன் எடுத்திருக்கோம். ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக் பார்ட்டில் எடுத்திருக்கோம். அதே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கேப்போட ஹைட் மட்டும் இருக்கும். அது ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம்.